வெல்கம் டு அவர் சேனல். சிலிண்டர் முன்பதிவு 45 நாட்கள் திடீர் மாற்றம் முக்கிய உத்தரவு. தற்போது நிலவுகின்ற சிலிண்டர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் சிலிண்டர் முன்பதிவு செய்யக்கூடிய கால அவகாசங்களும் அதற்கான நாட்களையும் அதிகரித்து மத்திய அரசு உத்தரவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. முன்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்பட்டிருந்த இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில் அதிகரிக்கப்பட்ட முன்பதிவு தேதிகள் எத்தனை நாட்கள் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான குறைந்தபட்ச கால இடைவெளியை மத்திய அரசு மீண்டும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கமளித்துள்ளார். தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் விநியோகத்தை சீராக மேலாண்மை செய்யவும் கீழ்கண்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கிராமப்புறங்களில் ஒரு சிலிண்டர் முன்பதிவு புக் செய்த பிறகு அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய 45 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும். இதற்கு முன்பு 25 நாட்களாக இருந்தது. நகர்ப்புறங்களில் முன்பதிவுக்கான கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நகர்ப்புறம் கிராமப்புறம் என நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவிற்கான இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா இந்த கால இடைவெளியை உயர்த்தி அறிவித்துள்ளார். தற்போது சராசரியாக ஒரு நாளையில் 50 லட்சம் சிலிண்டர்களை விநியோகித்து வருகிறோம். மேலும் கிராமப்புறங்களில் சிலிண்டர் முன்பதிவு கால இடைவெளி 25 நாட்களிலிருந்து 45 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்வது, அதாவது சிலிண்டர் மொத்தம் நீங்கள் இப்போ முன்பதிவு செய்து டெலிவரி எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டெலிவரி எடுத்ததுலேருந்து முன்பதிவு செய்து உங்கள் வீட்டுக்கு விநியோகம் செஞ்சுருப்பாங்க. அந்த விநியோகம் செய்யப்பட்ட நாட்களிலிருந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 25 நாட்கள், அதாவது அந்த 20 நாட்கள்ன்றது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை தவிர மற்ற பகுதியில் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 25 நாட்கள் கால இடைவெளி பின்னர் தான் நீங்கள் அடுத்த சிலிண்டர் நீங்கள் எடுக்க முடியும், அதாவது முன்பதிவே செய்ய முடியும். நீங்கள் சிலிண்டர் எடுத்து 25 நாட்கள் இருக்க வேண்டும், அதன் பின்னர் தான் இருக்கணும். ஆனால் இந்த நடைமுறை நகர்ப்புறங்களுக்கு மட்டும்தான். நகர்ப்புறங்களில் முன்பதிவிற்கான கால இடைவெளி 25 நாட்கள். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் முன்பதிவு செய்ய 45 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாக கிராமப்புறம் நகர்ப்புறம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் 21 நாட்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 25 நாட்களாக மாற்றப்படுது. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களுக்கு 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களுக்கு 45 நாட்களாகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் இன்றைக்கி சிலிண்டர் நீங்கள் உங்கள் டெலிவரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் அடுத்த சிலிண்டர் நீங்கள் முன்பதிவு செய்வதற்கே 45 நாட்கள் இருக்க வேண்டும். இந்த கால இடைவெளி பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்கு 45 நாட்களாகவும் நகர்ப்புறங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 நாட்களாகவும் இருக்கிறது. இந்த கால இடைவெளியின் அடிப்படையில் நீங்கள் சிலிண்டரை முன்பதிவு செய்து பெற முடியும். இது பார்த்திங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு குறையும் வரை இந்த கால இடைவெளி நீட்டிக்கப்படுமா அல்லது மீண்டும், ஏன்னா முன்பு பார்த்திங்கன்னா 21 நாள் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் 25 நாட்களாக மாற்றப்பட்டது. தற்போது 45 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாற்றங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிக்குமா அல்லது இந்த நாட்களை மீண்டும் அதிகரிக்கக்கூடுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த போர் பதட்டம் காரணமாக இந்த விலை மாற்றங்கள், அதாவது இந்த முன்பதிவில் சிலிண்டர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பதுக்குவதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த முன்பதிவு கால இடைவெளி அறிவிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு, அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு தொடர்ந்து சிலிண்டர் கிடைக்கிறதா, உங்களுடைய பகுதியில் முன்பதிவின் அடிப்படையில் எவ்வளவு, அதாவது விலையில் எதனா மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.